ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பாண்டிய சோர்ஸ் பார்க்க போகிறோம். பாண்டிய சோர்ஸில் நம்ம குமார் தம்பி இருக்காரு. கேப்பில் கிட வெட்டலாம்னு நினச்சி அரசிக்கிட்ட பிராக்கெட் போட பார்த்தாரு. ஏண்டா ஏனாத்தனாட்டே பிராக்கெட் போடுறியா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நின்னது யார்? ரவுடி ரங்கம்மா, ரங்கநாயகி, அங்காள பரமேஸ்வரி. இதெல்லாம் யாரை பில்டப் பண்ணுறேன்னு பார்த்துருக்கீங்களா? நம்ம ஜாக்கி சானோட தங்கச்சி தாங்க, நம்ம ராஜி தாங்க சொல்கிறேன். கடைசியில் வந்து லாங் ஜம்ப் ஹை ஜம்ப்லாம் பண்ணி பல பேரை விரட்டியிருக்கேன்டா. நீ வந்து இப்படி இந்த வேலையை பார்க்குறியா அப்படின்னு சொல்லிட்டு என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றும் இல்லை, சும்மா பேசிகிட்டு இருக்கேம்மா அப்படிங்கிற மாதிரி ரேஞ்சுக்கு போயிடுச்சுங்க. அதுக்கப்புறம் நிற்க வச்சு சும்மா கிளின்னு கிழிச்சிட்டாங்க. அந்த டைம் பார்த்து அவங்க அப்பா வர, இவன் வந்து எங்கள் வீட்டு பொண்ணுக்கு ரூட்டு விட்டுருக்கான்னு சொல்ல கூட்டு போய் உள்ளே வச்சு நிற்க வச்சு ஆர்கியூமெண்ட் மேலே ஆர்கியூமெண்ட். அதுக்கப்புறம் அடிதடி சண்டை வழக்கம் போல தாங்க. இவங்க ஆனாவுனா மிச்சர் சண்டைக்கெல்லாம் அடிச்சுக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அங்கிட்டு போய் உட்காந்து அடிச்சுக்கோங்கடா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பாட்டி நெஞ்ச பிடிச்சிட்டு உட்கார, பாட்டி மறுபடியும் ட்ராமாமா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. பாட்டி ஒரிஜினலாக பாயசம் போட்டுற போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க. இன்னொரு பக்கம் வந்துட்டு நம்ம குழலி அடிக்கிற ஆட்டம் இருக்கே, தாங்க முடியலடா அப்படிங்கிற மாதிரி. டீ கேட்டால் டீ உடனே வந்துடுமா, அதிர்ஷ்டம் கேட்டால் அதிர்ஷ்டம் உடனே வந்துடுமா. லேட் ஆகுனுச்சுன்னா என் மாமியார் வீட்டில் அப்படி இல்லைங்கிறாங்களாம். என்னடா இது ஒரு கொடுமை, பிறந்த வீட்டில் வந்து உட்காந்துக்கிட்டு கொடுமைப்படுத்துறாங்களே அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. தங்கமயில் வந்துட்டு இவங்க சொன்னதுக்கெல்லாம் கேட்கறதுனால பயப்படுறீங்க அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. தங்கமயிலோட ஒரிஜினல் குணம் தெரியாமல் போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் பேங்க்குக்கு போகணும்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு கோமதி அம்மா கூப்பிட, நான் வரேன்னு சொல்லிட்டு குழலி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்மளாம் எஸ்கேப் ஆகிட்டோம் அப்பாடா அப்படின்னு இவங்க நினைக்கிறாங்க. அங்கே போனால் மாட்டுறது யார்? நம்ம மயிலாக தான் இருக்கும். ஏன்னா எல்லா நகையும் கருத்து போச்சே. பேங்க்கில் எப்படி கண்டுபிடிக்காமல் இருந்தாங்க புரியல. இவங்க எந்த பேங்க்கில் வச்சுருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா நம்மளும் எல்லாரும் போய் வைக்கலாம். சரி விடுங்க. இவங்க ஒரு பக்கம் பயந்துட்டு இருக்க, இன்னொரு பக்கம் வந்துட்டு நம்ம மீனா இருக்காங்களே, அப்பாடா தப்பிச்சிட்டோம்டா சாமின்னு நினைக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா கதிர் ராஜே காமிக்கிறாங்க. நம்ம கதிரோட ரொமான்ஸுக்கு வேறு அளவே இல்லை, அந்த அளவுக்கு போகுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்